தூத்துக்குடியில் ஒரு பொண்ணு காதலிக்கலைன்னு சொல்லாததுக்காக 2 பசங்க சேர்ந்து மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த பொண்ணை தீ வச்சு கொளுத்தியிருக்கானுங்க. அந்த பொண்ணு ரொம்ப அவசரம்னு சொல்லி தூத்துக்குடி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் காதலிக்கிறீங்களா இல்லை அழிஞ்சு போகிறதுக்கு பண்ணுறீங்களா? எந்த ஒரு விஷயம் ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ பிடிக்கலாட்டி விட்டுடணும். பிளாக்மெயில் பண்ணுறது, கொலை மிரட்டல் பண்ணுறது, கொலை பண்ணுறது, இதெல்லாம் என்னத்தனம், சில்லறத்தனமான வேலை. இதே இது உங்கள் அக்கா தங்கச்சி இன்னொரு பையன் பண்ணியிருந்தா நீ சும்மா இருப்பியா? அந்த பொண்ணு இப்போ தான் +1 +2 +2 ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஓகே பண்ணிட்டீங்க, பிடிக்கலாட்டி வெயிட் பண்ணு, கொஞ்சம் மெச்சூரிட்டி வர விட்டி வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே இப்போயே உங்களுக்கு அரிப்பறித்து அப்படி அலையிறீங்க. ஒரு பொண்ணு வாழ்க்கையெல்லாம் கெடுத்துட்டு நம்ம எல்லாமே சந்தோஷமாலாம் இருக்கவே முடியாது. பொண்ணுங்கண்டு இல்லை, பசங்களுமே அப்படி தான். பசங்களுமே ஏமாறுறாங்க. ஒரு சில பசங்கள் ஒரு சில பொண்ணுங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாடுல வீடு எதுவுமே உருப்படாது. சரியா? இவன் இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்மளும் சொல்லித்தான் இருக்கோம், இந்த மாதிரி ஆளெல்லாம் கடுமையான தண்டனை கொடுக்கணும். எங்கே கொடுக்குறது? எதுவுமே கொடுக்க முடியாது. அதாவது ஒரேடியாக அழிஞ்சு போகிற மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடாது. பார்த்து 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 வேதனைப்பட்டு கொத்தி 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 அள்ளுவணும். அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு இதை கேட்டனமே கஷ்டமாயிடுச்சு. பொண்ணுங்களை வெளியே அனுப்பவும் பயமாக இருக்குது, பசங்களை வெளியே அனுப்பவும் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? 2 நாளைக்கு முன்னாடி தான் கொல்கட்டாவில் பொண்டாட்டி கள்ளக்காதலனோட சேர்ந்து 23 துண்டை வெட்டி இப்போ ட்ரம்மில் போட்டு புதைச்சி வச்சுட்டு ஜாலியாக ஊர் பெஞ்சிட்டு தெரிஞ்சிச்சு. அந்த கேஸை பார்த்தோம். என்னென்ன பார்க்குறது? நம்ம ஒரு நாள் விடிஞ்சு எந்திரிச்சாலே என்னென்னமோ நடக்குது. பாய்.